100 கோடி ரூபா வரைக்கும் அவங்க பண்ணுறது மாதிரி வர்றாங்க. இன்னொரு 10-15 வரைக்கும் போவாங்க. கண்டிப்பாக 125 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அஜித் சார் வந்து ஒரு 180 170 வந்து நிற்கிறதா ஒரு தகவல் வருது. ஆனால் இந்த சம்பள பிரச்சனை தான் ஒன்று ஓடுதுங்க. மேஜர் அதுதான் காரணம். அது இல்லாமல் இருந்ததுன்னா இந்நேரம் அது AK-64 படம் அது நேரம் படமே முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக போனதுக்கு பிறகு அஜித் அவர்களுக்கு அந்த ஈக்குவல் ஆப்போசிட்டில் வந்து ஆள் இல்லை. அது இருந்தால் தான் அவருக்கு ஒரு ஸ்டஃப்பாக இருக்கும். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவோட போதாத காலமாக தெரில, இன்னும் ஒரு 1000 கோடி ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக நடக்கலை. ஸோ இங்கே வந்து இளைஞர்கள் அதிகமாக கவரக்கூடிய நடிகர்கள் 2 பேர் தான். ஒன்று வந்து விஜய் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். இன்னொருத்தர் அவருக்கு போட்டியாக இருந்த அஜித் அவர்கள். அவர் படம் பண்ணுறாரா இல்லையா சார்? என்ன ரசிகர்கள்லாம் வந்து அவர்கிட்ட ஒரு அப்டேட் கூட இப்போ கேட்குறதில்ல. என்ன நிலைமையில் இருக்குது? ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்க 1000 கோடின்னு சொல்லி, அது ஒரு கனவாகவே தான் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. நான் உங்களுக்கு அது கேட்ட கதைகள் வேணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா 1000 கோடிலாம் அடிச்சிட முடியாது. நீங்கள் ஒரு புஷ்பா 2 அடிச்சது அப்படின்னா நீங்கள் கதைக்களம் எப்படி இருந்தது, அப்புறம் தங்கல் வந்து அமீர் கான் படம் அடிச்சது அதனுடைய கதைக்களம் எப்படி இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு கதையை வந்து ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு புதுசாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ பாகுபலி ஒரு பிரம்மாண்டமாக காமிச்சார். உங்களுக்கு வந்து மினியேச்சர் போட்டால் கூட செட் போட்டால் கூட உங்களுக்கு பார்க்கும்போது அது பிரம்மாண்டம் தெரிஞ்சது. நீங்கள் பொன்னியின் செல்வன்லாம் நீங்கள் மனித திட்டம் சிக்கி சின்னாவனமாக போச்சு அந்த நாவல். அதே வந்து SS ராஜமௌலிட்ட கிடச்சின்னு வச்சுங்க, இந்த கொஸ்டினுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. சாலிடாக 1200 கோடி தாண்டி போயிருக்கும் பொன்னியின் செல்வன். பட் அதான் நல்ல ஒரு சிறந்த கதை இங்கே இல்லை. கதையை வெளியில் வாங்கி பண்ணுங்க அப்படின்னா அந்த இயக்குநர்களுக்கு மனசு இல்லை. நீங்கள் பாகுபலி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் கதை எழுதினார். ஸோ ராஜமௌலி டைரக்ட் பண்ணாங்க. அந்த மனசு வரணும் தமிழ் இயக்குநர்கிட்ட இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் இந்த 1000 கோடி வந்து ஒரு கனவாகவே இருக்குது. அதில் கிட்டத்தட்ட அந்த ஒரு கனவு வந்து நிறைவேறதுக்கு ஒரு படம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வாய்ப்புகளும் நான் நினைக்கிறேன். நான் அடுத்து நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் அஜித் அவர்கள் சொன்னீங்க. விஜய் அவர்கள் வந்து கடைசி படம் ஜனநாயகம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. மக்கள் தமிழ் அமைச்சர் உட்கார வச்சுட்டாங்க. இனி ஃபுல் அரசியல் தான் அவருடைய வாழ்க்கை. பட் இங்கே அஜித் அவர்கள் வந்து தொடர்ந்து படம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க, விஜய் அஜித். ஸோ இந்த ஒரு சார்ட்டு தான் கடைசி சார்ட்டாக இருந்தது. இப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இப்போ பல இளம் கதாநாயகர்கள் போட்டி போட்டு வந்துட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அஜித் அவர்கள் ஏன் படமே வரல, அப்டேட் வரலன்னு சொல்லி தலையோட ரசிகர்கள் மிகுந்த ஒரு இயக்கத்தில் தான் இருக்காங்க. பட் அவர் வந்து நினச்சாருன்னா படம் பண்ணலாம். தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. அஜித் சாரை வச்சு இங்கே பண்ணுறதுக்கு தமிழ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவர் மனசு வைக்கணும் இல்லையா? இப்போ 2 கண்ணுன்ட்டார். அதாவது கலைத்துறை ஒரு கண்ணு, ரேஸ் ஒரு கண்ணுன்ட்டார். ஓகே, நீங்கள் இது ஒரு 75 நாள் அதிகபட்சம் ஒரு படத்துக்கு 100 நாள் தான் பண்ண போகிறீங்க. பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் அடுத்து ஒரு 100 நாள் 150 நாள் நீங்கள் கார் ரேஸுக்கு போகலாம், கலந்துக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்பில் நீங்கள் படம் பண்ண வரலாம். 2ல ஏதோ ஒரு மாறி பண்ணலாம். ஆனால் பட் ஏன் பண்ணலைங்கும் போது இங்கே ஒரு சம்பள பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டே இருக்கிறத. அது வந்து நம்மளோட அஜித்துடைய ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் வேதனையில் இருக்காங்க. இந்த சம்பள பிரச்சனை கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அவர்களுக்கு. நிறைய வீடியோக்கள் பார்த்து விட கமெண்ட்ஸில் நிறைய பதிவு பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. என்னென்னா நீங்கள் 180 கோடி ரூபா 170 கோடி கேட்கும்போது பார்த்தோம்னா இன்னும் அடிஷனலாக நீங்கள் மற்ற டெக்னீஷியன் ஆக்டர்ஸ்லாம் வச்சிங்கன்னா குறைந்தது வந்து ஒரு 100 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, அப்போ 275 crores வச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக படம் பண்ண முடியும். ஓகே, அப்போ அதை மேற்கொண்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதில் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக போகிறவங்களுக்கு தான் தெரியும் அது. அதனால் தயாரிப்பாளர் கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, இப்போது அதாவது 2 விஷயந்தான். இப்போ ஒன்று ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து பண்ணுறது தயாரிப்பாளர் கொஞ்சம் தயங்குறாங்க. அது ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் பேசிட்டு ப்ராஃபிட்டில் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கும் தயாரிப்பாளர் இருக்காங்க. அதுக்கும் அஜித் அவர்கள் வந்து இன்னும் பதில் சொல்லாமல் இருக்காங்க. ஓகே, இன்னொன்று என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் தெலுங்கு ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறது மாதிரி பார்த்தா டோட்டலாக 10 பிசாயே வேணாப்பா, நீங்கள் படம் பண்ணுங்க, ப்ராஃபிட் என்னோட தான் எனக்கு அதில் ஷேர் கொடுங்க. ப்ரொடியூசருக்கு 60, இவருக்கு 40 இல்லை 50-50 வேணுமானா கூட தரதுக்கு தயாரிப்பு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒன்று அந்த ரூட்டில் போனால் நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு 2 படம் அஜித் சார் பண்ணலாம். அவருக்கு ஒரு மாஸ் லுக்குக்கும் அதில் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போயிறார். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்க முடியலையே. குட் பேட் கலி பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் கிராஸ் ஆகி போச்சு. அடுத்த அப்டேட் எதுவுமே இல்லை, படமே ஆரம்பிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல நடிகர் வந்து அதாவது ரசிகர்கள் மட்டும் மிஸ் பண்ணல, தமிழ் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணுது. ஸோ சுருக்கமாக நான் தான் சொல்ல முடியும்.
பட் அதை கொஞ்சம் யோசித்தாருன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இந்த பணம் மேட்டரில் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை அவர் தான் மனசு வைக்கணும். நம்ம எப்படியாவது ரூட்டில் வாங்க சார், ஒன்று ஃபுல் பேமெண்ட் கொடுத்து பண்ணுறாங்கன்னா பண்ணுங்கள், இல்லை ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஷேரில் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை ஃபுல் ப்ராஃபிட் ஒரு ஷேர் ஒன்று கேட்டாலும் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அது எந்த ரூட்லேயும் இல்லை. ஸோ போன நவம்பர்லேருந்து இது வரைக்குமே இதோ பண்ணலாம் அது பண்ணலான்னு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஓடிடுச்சு. ஸோ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இடையில கார் ரேஸ் போயிட்டாங்க. இப்போவும் கார் ரேஸுக்காக வெளிநாட்டில் போய் மனைவியும் கூப்பிட்டு போனாங்க. இப்போ அங்கே இருக்கார். பட் அவர் தான் அப்டேட் தரணும் ரசிகர்களுக்கு. ஓகே சார், இப்போ தயாரிப்பாளர் சைட்லேருந்து அஜித் அவர்களுக்கு எவ்வளோ தான் சார் சம்பளம் தர ரெடியாக இருக்காங்க? அதாங்க 100 கோடி ரூபா வரைக்கும் அவங்க பண்ணுறது மாதிரி வர்றாங்க. இன்னொரு 10-15 வரைக்கும் போவாங்க. கண்டிப்பாக ஒரு 125 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அஜித் சார் வந்து ஒரு 180 170 வந்து நிற்கிறதா ஒரு தகவல் வருது. ஓகே. பட் அவ்வளோ பணம் போட்டு மேற்கொண்டு ஒரு 100 ரூபா போட்டு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. போட்டதை எடுத்துடலாம். அஜித் சார் வச்சா ஒரு மார்க்கெட் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, நல்ல கதையை எடுத்தாங்கன்னா போட்டு எடுத்துடலாம். ஆனால் இந்த தயக்கம் எதற்காக வருதுங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. ஓகே. ஏன்னா அவங்க சொந்த பணத்தை பட கூட தைரியமாக இறங்கிடுவாங்க. அவங்க வட்டிக்கு தான் வாங்கி பண்ணுவாங்க. அதனால் வட்டிக்கு வாங்கி பண்ணும்போது 2 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி, 5 ரூபான்னு உங்களுக்கு டைம் போக ஏறும். அப்புறம் எமர்ஜென்சிக்குன்னு எனக்கு ஒரு 10 crores 20 crores கொடுக்குன்னு கேட்டாங்கன்னா அது 10 ரூபா வட்டிக்கு போகும். ஓகே. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாவாங்க. அப்படி தான் கருப்படமெல்லாம் மாட்டுச்சு உங்களுக்கு கடைசியில் வரும்போது. ஸோ அப்புறம் சூர்யா அவர் தலையிட்டு அவர் கேரண்டி கொடுத்து, அப்புறம் கார்த்திக் கேரண்டி கொடுத்து அந்த படமே ரிலீஸ் ஆச்சு இப்போ. அது ஸோ அதனால் எல்லா ஹீரோவும் அந்த மாதிரி அதாவது அந்த கேரண்டிக்குள்ளே போக மாட்டாங்க வேறு. ஓகே. ஸோ விஷப்பரிச்சு அது. ஆனால் இந்த சம்பளம் பிரச்சனை தான் ஒன்று ஓடுதுங்க. மேஜர் அதுதான் காரணம். அது இல்லாமல் இருந்ததுன்னா இந்நேரம் அது AK 64 படம் அது நேரம் படமே முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆமாம், ஆதிக்குமே அவர் ரொம்ப நாளாக படம் முடிஞ்சு உங்களுக்கு அஜித் சாருடைய பர்த்டே May 1 அதில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இல்லைனா இந்த ஆகஸ்ட் தீபாவளிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ இதற்கு மேற்பட்டு எந்த தயாரிப்பாளர் கிட்ட 5-6 தயாரிப்பாளர் இருக்காங்க. யாருக்குள்ளே போகும், யார் பண்ணுவோம். இப்போ இயக்குனர் ஆதிக்கே பெரிய பிரார்த்தம் இருக்காரு. சூப்பர் ஹிட் படத்தை குட் பை டாக்லி கொடுத்துட்டு அஜித் சாருக்கு அவரு வெயிட் பண்ணுறாரு. எங்கேயும் போக முடியல. ஸோ எல்லாருமே ஒரு மன கஷ்டத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், எனக்கு என்ன கேள்வினா சார், இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு படம் கண்ணா பின்னான்னு பிச்சுக்கிட்டு போனாலும் 350 கோடி 300 கோடி கலெக்ஷன் தான் பெரிய ஹீரோஸோட படம் பண்ணுதுங்கிற போது நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டு 275 கோடி ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி அது சாலிடாக அடித்தா மட்டும்தான் 300 கோடி கிடைக்கும். ஏறக்குறைய பார்த்தா 25 கோடி ரூபா ப்ராஃபிட்டு. இந்த படம் பண்ணுறதுக்கு எந்த ப்ரொடியூசரும் தயாராக இருக்க மாட்டாங்களா சார்? அதுலேயும் உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் வேறு இருக்குங்க. ப்ரொமோஷனுக்கு 15-20 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. தமிழ்நாடு போவாங்க, அதர் ஸ்டேட் போவாங்க, டெல்லி மும்பை வரைக்கும் போவாங்க, ஃபாரினுக்கு போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கு. ஸோ இப்போ அந்த பட்ஜெட்டு தவிர்த்து நீங்கள் அதர்ஸ்ன்னு நீங்கள் ஒரு 25-30 crores போட்டாங்க. ஓகே. அப்போ போட்ட காசை வேணால் எடுக்கலாம். ஸோ விளம்பரங்கள் இருக்குது. அப்புறம் ப்ரொமோஷனுக்கு எல்லா ஆக்டர்ஸும் கூப்பிட்டு போகணும். ஃபாரின்லாம் போனால் உங்களுக்கு என்ன தாறுமாறு செலவாக தெரியும் உங்களுக்கு அதை. ஸோ இப்போ அது ஒரு புறம். இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ அஜித் சார் வந்து படம் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அவங்க. இப்போ ப்ரொமோஷனுக்குள்ளேயும் உள்ளே வரமாட்டாங்க. அவங்க எங்கேயும் பேச மாட்டாங்க. ஆடியோ லான்ச்சோ இல்லை அது சம்மந்தப்பட்ட மேடைகளில் ஊர் போகிறதுன்ற அது வந்து பல வருடங்கள் ஆச்சு. அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வரமாட்டேன்னு சொல்லி போய். அதனால் இப்போ புதுசாக பண்ணுறதுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இப்போ அது வேறு தயாரிப்பாளர் வந்து ப்ரொமோஷன் சார் வந்தாலும் பரவாயில்ல, இல்லை ப்ரொமோஷனில் வீடியோ ஒன்று பண்ணாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லைங்கிறது மாதிரி இருக்கும்போது தான் இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார். இதுதான் உண்மையான நிலவரம் இருக்குது. அஜித் சாருக்கும் இது கண்டிப்பாக தெரியும், தெரியாமலாம் இல்லை, அவருக்கும் தெரியும். பட் என்னென்னா அவருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்காங்க. அவருக்குன்னு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பொதுமக்களே இருக்காங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு, ரசிகர்களையும் தாண்டி. பட் அதான் அது படம் பண்ணால் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் வருஷத்துக்கு 2 படம் கொடுத்தாங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அவர் மூலமாக நிறைய படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னா தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ இடையில அது சம்மந்தமான மீடியேட்டர்ஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் லாபமாகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அஜித் அவர்கள் ஒருத்தர்னால படம் சூப்பர் ஹிட்னா பல பேருடைய குடும்பங்கள் மிக சிறப்பாக வாழ்வதற்கு பணம் சம்பாதிக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பட் அவர் தான் என்னன்றதுல ஒரு முடிவு செய்யாமல் இருக்காங்க. ஓகே சார், இப்போ இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணி அவங்களுக்கு பிளாக் பஸ்டராக ஆனால் தான் போட்ட காசை எடுக்க முடியும்னா எந்த தயாரிப்பாளர்களும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணுறது 10 சின்ன படங்கள் பண்ணிட்டு அதில் ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் இருக்காங்களா சார்? கண்டிப்பாங்க. அதுக்கு நம்ம உதாரணமாக AGSஐ சொல்லலாங்க. பிரதிபனாருடைய அசிஸ்டன்ட்டு ஒரு கதை சொன்னாங்க, சூப்பரான கதை, பிடிச்சிருக்கு. எந்த ஹீரோ போகலாம் அப்படிங்கும்போது மேற்கொண்டு எந்த ஹீரோவும் போனோம்னா பட்ஜெட் ஏகுறோம். இது கதை தான் படத்தில் ஹீரோன்ட்டாங்க.
ஏஜிஎஸ் பாருங்கள் என்ன ஒரு ஸ்கெட்ச் கரெக்டாக பிளான் பண்ணுறான்னு பாருங்கள் நீங்கள். இது கதை தான் ஹீரோ. இந்த கதையில் எந்த ஹீரோ போட்டாலும் படம் ஓடும். அவர்கள் சொன்னது அதுதான். ஏன்னா ஃபினான்சியர் உங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க உங்களுக்கு அதை. அதே மாதிரியே டைரக்டர் கூப்பிட்டாங்க, எந்த ஹீரோ பிளான் பண்ணலாம். ஒரு 4 எப்பயுமே ஒரு படத்துக்கு ஹீரோ 2-3 ஹீரோக்கள் சாய்ஸ் பண்ணுவாங்க, ஹீரோயின் பண்ணுவாங்க, அதர் கேரக்டர்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா அது 2 போவாங்க. அப்போ இந்த கேரக்டருக்கு யார் ஆப்டாக இருக்கும்னா ஆக்சுவலாக அந்த ஒரு கராத்தே அப்படின்னா அந்த அந்த ஹீரோ ஒரு ஃபைட் அதனால் தெரிஞ்சவராக இருக்க முடியும். அப்போ அவர் பண்ணான்னா நம்பணும். ஓகே. அப்போ யாருக்கும் போது அங்கே அர்ஜுன் வர்றார் மைண்டில். சொன்னோன்னு ஓகேண்ணா அந்த கேரக்டருக்கு அர்ஜுன் ஆப்டாக இருந்தார். நீங்கள் படம் பார்த்து பிளாஸ்ட்னு ஒரு படம், கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அர்ஜுனை நம்பி, ஏன்னா அவர் வந்து இப்போ ஹீரோவாக இல்லை, ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டாங்க, வில்லனாக போயிட்டாங்க, ஹீரோஷம் வந்து கேரக்ட் பண்ணுறாங்க. பட் மெயின் ரோல் ஹீரோ, ஒய்ஃப் அபிராமி கேரக்டர், ஒரு பொண்ணு. இந்த படம் எல்லா பெண்களும் பசங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக வேறு மாறிச்சு. இப்போ அது பண்ணாங்க, படம் ஆரம்பித்தாங்க, சத்தமே இல்லாமல் ஒரு படம் வருது. ஆரம்பிச்சும் தெரியல, முடிச்சும் தெரியல, படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஓகே. 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு. கதை தான் இங்கே இப்போ இங்கே ஹீரோவாக இருக்குது. இங்கே அதுதான் இப்போ ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. பிளாஸ்ட் தமிழ்நாடு மட்டும் ஹிட் இல்லைங்க, கேரளாவில் சக்கப்போடு போட்டிருக்குங்க படம் உங்களுக்கு. அங்கே மம்முட்டி மோனிலே படத்தை பார்த்து மிரள்றாங்க, பிரமாதமான ஒரு கதைக்கெல்லாம். இப்போ நம்ம இங்கே சில படங்களை பார்த்து இங்கே பிரமிச்சு போகிறோம், அவர்கள் பிரமிச்சு போகிறாங்க சில படங்களை பார்த்து. ஓகே. அதில் வந்து இது லப்பர் பந்து, டூரிஸ்ட் பெம்லாம் மிரண்டு போனாங்க. டூரிஸ்ட் பெம்ல ஒரு மலையாள படம் மேக்கிங்லேயே இருக்கும் உங்களுக்கு, அந்த டோனில் தான் இருக்கும். டோனில் தான் இருக்கும். இப்போ பிளாஸ்ட் ஆகி ஹிட் ஆகிருக்கு. ஓகே. சும்மா நல்ல கதை உள்ள படமாக இருந்ததுன்னா நீங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ணி, குறைந்த பட்ஜெட்டில் படம் பண்ணி நீங்கள் டபுள் மடங்கு லாபத்தை பார்த்துட்டு போகலாம். ஒரு 250-300 கோடி ரூபா போட்டு ஒரு 50 கோடி ரூபா லாபம் வருதுன்னு பக்குன்னு பயந்துட்டு இருக்கிறத விட ஒரு 25 கோடியில் ஒரு படத்தை பண்ணுங்க, ஒரு 50 கோடியில் ஒரு படம் பண்ணுங்க, நல்ல கதை அம்சத்தோடு ஒரு படம் பண்ணுங்க, ஹீரோ வச்சுட்டு பண்ணுங்க. அது 100 கோடி பாருங்கள். நீ சொன்ன மாதிரி 300 கோடி தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஆமாம். பட் இதில் வந்து நம்பர் 1, 2, 3 கலெக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் மட்டும்தான் இருக்குது. 2.0 இருக்குது, ஜெயிலர் 1 இருக்குது, கூலி 1 இருக்குது. ஸோ இதுதான் டாப் 1, 2, 3ல் இருக்குது. அதுக்கு வந்து ஈக்குவலாக நம்ம விஜய் சார் படம் லியோ இருக்குது, மாஸ்டர் இருக்குது, இதெல்லாம் இருக்கு கலந்தில். பட் அதற்கப்புறம் வருது பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 தான். ஸோ இப்போ கருப்பு 350 கோடி வரைக்கும் தொட்டிருக்கு ஹையஸ்ட்டு. அமரன் படம் சிவகார்த்திகேயன் 350 கோடி, பிரதீப் ரங்கநாதன் 150 கோடி வரைக்கும் தாண்டி போகுது. ஸோ அதனால் கதை உள்ள படங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக தயாரித்தால் தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க படம் பண்ணுறதுக்கு. இது ஹீரோக்கள் ஒத்துழைக்கணும். ஓகே. நீங்கள் அசால்ட்டாக எனக்கு வந்து 200 கோடி வேணும், 150 கோடி வேணும் அப்படின்னா எங்கே போவாங்க தயாரிப்பாளர்? தயாரிப்பாளர் இன்றைக்கி இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இல்லைன்னா எல்லா ஹீரோக்களும் முடிவு பண்ணலாம், சம்பளமே எங்களுக்கு வேணாம், படம் பண்ணுவோம், ப்ராஃபிட் கண்ணுக்கு எதில் என்ன ப்ராஃபிட் சார்ட்டு கொடுங்க, ப்ராஃபிட் இருந்தோன்னா ஷேர் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, அது சொல்லலாம். அது சொல்கிறதுக்கும் இங்கே யாருக்கும் மனசு இல்லை. சார் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ அஜித் அவர்களுக்கு போட்டினா விஜய் தான். ஸோ அவர் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார், இனிமேல் அவர் சினிமாவில் இல்லைங்கிற பொழுது இப்போ அவர் ஒரு படத்தோட ஒரு அப்டேட் வந்துருந்துச்சுன்னா டக்குன்னு ஆவேசம் அடைஞ்சு அஜித் ரசிகர்கள் கேட்டிருப்பாங்கல்ல, இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஏதாவது அப்டேட் கொடுங்கன்னு. அந்த ஒரு ப்ரெஷரே இல்லாமல் இருக்கிறதுனால அவரும் ஃப்ரீயாக இருப்பாரா சார்? இல்லை, காம்படிஷன் எப்பவுமே வேணுங்க. ஒரு ஹீரோவுக்கு ஆப்போசிட் வேணும். ஏன்னா ஒரு ஹீரோன்றது வில்லன் படத்தில் இருக்கணும். நீங்கள் வில்லன் இல்லாத படத்தை வந்து நீங்கள் பார்க்குறது முடியாது. அப்படி கதைக்கு நீங்கள் நகர்த்தி கொண்டு போகவே முடியாது. நீங்கள் ஏதோ ஃபேமிலிக்குள்ள ஒரு எமராத வில்லனாக இருந்தார் அப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு இன்னொரு ஹீரோ தான் இந்த காம்படிஷனில் ஈக்குவலாக இருப்பாங்க. நீயா நானா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படத்தை நான் ஹிட் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். படங்கள் ஹிட் ஆகும், படங்கள் வரிசையாக பண்ணுவாங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக போனதுக்கு பிறகு அஜித் அவர்களுக்கு அந்த ஈக்குவல் ஆப்போசிட்டில் வந்து ஆள் இல்லை. அது இருந்தால் தான் அவருக்கு ஒரு ஸ்டஃப்பாக இருக்கும். அப்போ இல்லையும் போது அவரும் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அது பார்க்கலாம். அவர் வந்து இப்போ முடிவு பண்ண போகிறத இருக்கார். AK-64 உருவாத வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எப்போங்கிற ஒரு கேள்வியே இருக்கு இல்லையா? நீ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஹீரோக்கள் வேண்டாம், அவங்களுக்கு காம்படிஷன், உங்களுக்கு நீங்களே காம்படிஷன் எடுத்துங்க, அவ்வளோதான். சுருக்கமாக ஒரு சிறந்த படத்தை கொடுங்க, பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்க, உங்களை வச்சு பண்ணுறது தயாரிப்பாளரும் இருக்காங்க. பட் இது எல்லாமே இருந்தும் அஜித் அவர்கள் வந்து தாண்டி ரேஸ்குள்ளே மட்டும் போகிறது வந்து ஒன்றும் புரியல. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.